ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணுன்னு. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏற்கனவே இங்கிலீஷில் போட்டிருந்தேன். சில பேர் வந்து கொஞ்சம் தமிழில் போட சொல்லி கேட்டாங்க. என்னோடய சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் ஒரு 3rd or 4th ஸ்டாண்டர்டு படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போது வந்து ஃபேமிலியோடு நாங்கள் பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர சமயத்தில் வெளில அங்கே ரோட் சைட் ஷாப்பில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கே ஒரு டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை வந்து அதில் பார்த்து சில டாய்ஸ் வாங்கலாம். ஸ்கேரி டாய்ஸ், அதாவது பயமுறுத்துகிற மாதிரி இந்த பாம்பு, பல்லி, பூச்சி அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை வச்சு ப்ராங்க் பண்ணணும், பசங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அது வந்து ஒரு 3 டாய்ஸ் வாங்கிட்டோம். நான் வந்து இன்னொரு பல்லி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆல்ரெடி 3 வாங்கியாச்சு, நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நீ முன்னோடதே வச்சுக்கணும் இல்லை, அவங்களோட இவங்க மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, எங்கள் அக்கா தங்கெல்லாம் டக்குன்னு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ரோட் சைட் ஷாப் தானே, அங்கேருந்து ஒரு பல்லி எடுத்து கையில் வச்சுட்டேன். ஆனால் எடுத்த உடனேவே எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. இது கரெக்ட் கிடையாது, நம்ம அம்மா எப்போவுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எப்போவுமே ஒருத்தருக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாது, தைரியமாக எந்த காரியத்தை பண்ண முடியுதோ அந்த காரியத்தை தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணுறப்பெல்லாம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக எனக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. உடனே நான் அந்த பலியை திரும்ப அங்கேயே வச்சுட்டேன். அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆண்டி பலி திரும்ப வைக்கச்சே பார்த்துட்டு, ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ, வெரி குட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க அதை சொல்லியிருக்கணுன்ற அவசியமே இல்லை. பார்க்காத மாதிரியும் விட்டுருந்துருக்கலாம், இல்லைன்னா திட்டிருக்கவும் செய்யலாம். நீ முதல்ல ஏன் அந்த எடுத்தேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கலாம், திட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப கைண்டாக நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நான் கரெக்டான விஷயத்த பண்ணதுக்கு பாராட்டினாங்க. அந்த பாராட்டு வந்து என்னால் லைஃப் லாங் மறக்க முடியாது. இத்தனைக்கும் அவங்க எனக்கு சொந்த பந்தம் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது. அவங்க எங்கள் அம்மா என்கிட்ட கைண்டாக இருக்காங்கன்னா அவங்க பொண்ணுன்றதுக்காக இருப்பாங்க. ஆனால் அந்த முன்னப்பின்ன தெரியாத ஆண்டி நான் தப்பு செஞ்சதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வச்சதையும் பார்த்துட்டு நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கைண்டான வார்த்தை தான் என்னை ரொம்பவே நல்ல மனுஷியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிச்சு. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம், சிலது தெரிஞ்சு கூட பண்ணுவோம், அது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் பண்ணுவோம். ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தை, நான் உண்மையிலேயே அந்த டாயை எடுத்துகிட்டு வந்து விளையாடி இருந்தால் கூட எவ்வளோ நாள் அதை வச்சு சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு லைஃப் லாங் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நம்ம வந்து நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு என்னை தூண்டிச்சு. நல்லவங்களாக இருக்கிறது சந்தோஷமான விஷயன்றது புரிய வச்சுது. அதுலேருந்து நான் வந்து யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதில்லை. அவங்கக்கிட்ட இது இருக்கே, இவங்கக்கிட்ட இது இருக்கேன்னு நான் எதுவும் ஆசைப்பட்டதில்லை. எதுவுமே ஒரு குறுக்கு வழியில் போய் அடையணும்னு நினச்சதில்லை. இது எல்லாமே அந்த ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட அன்பான வார்த்தையால் தான் நடந்தது. இந்த மாதிரி கைண்டான வார்த்தையால் என்ன மாற்ற முடியும்னா, அதே மாதிரி கைண்டான வார்த்தையால் உங்கள் பசங்களையும் மாற்ற முடியும். ஒரு பேரண்ட்டாவோ ஒரு டீச்சராகவோ எத்தனையோ குழந்தைங்களோட வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும். நம்ம எல்லாருமே இந்த கைண்ட்னஸை டிசர்வ் பண்ணுறோம். தெரியாமல் தப்பு பண்ணுறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். எனக்கு எப்படி அந்த ஆண்டி நல்லதை செய்யச்சு என்கரேஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் என் பசங்களுக்கு, இல்லை நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்க தெரியாமல் தப்பு பண்ணுறப்போ, நீ நல்ல பையன் தானே, தெரியாமல் பண்ணிட்டியா, இனிமேல் பண்ண மாட்டல அப்படின்னு அன்பாக சொல்லணும். அப்படி சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான பலனே வேறு லெவல். இதை நான் அனுபவித்ததுனால இப்பேற்பட்ட விஷயத்தை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும். அன்பால் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி ஒரு சின்ன வார்த்தையால் என்னை பெரிய விஷயத்தை உணர வச்ச அந்த ஆண்டிக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.